உன் முடிவு நரகமா நான் ஏற்றுக்கொள்வேன், உன் முடிவு சொர்க்கமா நான் ஏற்றுக்கொள்வேன், உன் முடிவே என் முடிவு. இதுதான் முத்தகீன்களுடைய உயர்ந்த நிலைமை. அவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நம்ம எண்ணத்துக்கு அவங்க எண்ணத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம எதை எடுத்தாலும் சவாபு. நம்முடைய வார்த்தைகள்ல சில பேச்சுகள் இருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா 1 லட்சம் நன்மைன்னு கணக்கு பார்க்கிற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. எடுத்து வச்சதுக்கெல்லாம் வியாபாரமா? எதை எடுத்தாலும் வியாபாரம் மாதிரி. என்னன்னா ஒரு பணத்தை போட்டு லாபத்தை எதிர்பார்க்கிறது மாதிரி. 2 ரக்காத்து தொழுத 2 லட்சம் நன்மை, 4 ரக்காத்து தொழுத 10 லட்சம் நன்மை. எதை எடுத்தாலும் நன்மை எதிர்பார்க்கிறது. இது தப்புன்னு நான் வாதம் பண்ண இல்ல. நம்ம தரத்துக்கு அது சரிதான். ஆனால் நல்ல முத்தகீன்களுக்கு அது குற்றம், அது பாவம். நல்ல முத்தகீன்களுக்கு அது குற்றம், ஒரு பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்கிறான். முத்தகீன்களை பற்றி தான் சொல்றான். சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு வரப்பட மஹ்ஷருடைய காட்சியை அல்லாஹு தஆலா பயான் செய்கிறான். மஹ்ஷர்ல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் முடிவாயிடுச்சு. இனி காஃபிர்களுக்கு கேள்வி கணக்கு ஒண்ணுமே இல்லை. காஃபிர்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. எல்லாம் எடுத்தெடுப்புல ஒரே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாம் உள்ள தள்ளிட்டு வந்துரும். அப்ப சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. நரகத்தை காட்டி எல்லாம் உள்ள போங்கன்னா அது என்ன பூஞ்சோலையா? உள்ள போய் போட்டி போட்டு நுழையிறதுக்கு? நரகத்துக்கு போங்கன்னா யாராவது போவானா? எந்த காபிராவது போவானா? அதனுடைய வெக்கையே தாங்க முடியாது. அதனுடைய வெக்கையை பல மைல்களுக்கு அப்பால் தாங்கிக் கொள்ள முடியாத மகத்தான கொடிய நரகம். உள்ள போனா எவன் போவான்? யாரும் போக மாட்டான். ஆகவே வேற வழி இல்லை. சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அல்லாஹ் கெட்டி கயத்தை கெட்டி சங்கிலியை கெட்டி உள்ள இழுத்துக்கிட்டு போவான். அல்லாஹ் சொல்கிறார், நரகவாதிகள் காபிர்கள் நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள். நியாயமான பேச்சு தானே? என் சுயமா போகாதவரை கெட்டி தான் இழுத்துக்கிட்டு போகணும், வேற வழி இல்லை. ஆனா அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், சீகல்லதீன தக்கவ் இலல் ஜன்னதி ஸுமரா. முத்தகீன்கள் சொர்க்கத்திற்கு இழுத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள். அது என்னையா? நரகம்னா போக மாட்டான், இழுத்துக்கிட்டு தான் போகணும். சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சப்ஜெக்ட் இல்லையே, ஏன் இழுத்துக்கிட்டு போகணும்? சீகல்லதீன தக்கவ் இலல் ஜன்னதி ஸுமரா. முத்தகீன்கள் சொர்க்கத்திற்கு இழுத்துக் கொண்டு போகப்படுவார்கள். மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், வராம தயங்கி நிக்கிறாங்க முத்தகீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த முத்தகீன்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு இபாதத்து செய்தவர்கள் அல்ல, எனக்காகவே இபாதத்து செய்தவர்கள், எனக்காகவே வாழ்ந்தவர்கள், நான் என்பதற்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் அல்ல. சொர்க்கம் அவர்களுக்கு லட்சியம் அல்ல, நரகம் அவர்களுக்கு பயம் அல்ல. என் விருப்பமும் என் திருப்தியுமே அவர்கள் வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள். அதனால் சொர்க்கம் பத்தி அவங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையே, எங்களை கூப்பிடுறாங்க அங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவான், சொர்க்கத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போவானாங்க. உஸ்லிபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன கைர பஈத். சொர்க்கத்தை அவங்க பக்கத்துல கொண்டு வந்து வைங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், சொர்க்கத்திற்கு முத்தகீன்கள் இழுத்துக் கொண்டு போக வேண்டும் என்ற கட்டாயம், நரகவாதியை காபிரை நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு போக வேண்டும், நியாயமான வாதம் தான். ஆனா சொர்க்கவாதியாகிய முத்தகீன்களை சொர்க்கத்திற்கு இழுக்க வேண்டும் என்ற தேவை ஏன் வந்தது? அவர்கள் வர மறுக்கிறார்கள். எங்களுக்கு சொர்க்கம் லட்சியம் இல்லை, சொர்க்கத்தின் சுகம் லட்சியம் இல்லை, சொர்க்கத்தின் அனுபவங்கள் எங்களுக்கு தேவையில்லை, அதன் இன்பம் எங்களுக்கு இன்பமே இல்லை. எங்களுக்கு தேவை அல்லாஹ், அவன் பொருத்தம், அவன் ரிலா. அதற்காகவே நாங்கள் வாழ்ந்தவர்கள். அவன் பொருத்தம் எங்களுக்கு சித்தித்து விட்டால், அவன் லிகா எங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வார்த்தை. அப்படி சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மரியாதை கொடுக்கிறான் அந்த முத்தகீன்களுக்கு. நமக்கு இல்ல, அந்த முத்தகீன்களுக்கு. அவனே என்று வாழ்ந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுப்பான். என்ன மரியாதை? சொர்க்கத்துக்கு அவர்களை கூப்பிட வேண்டாம், சொர்க்கத்தை அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வையுங்கள். உஸ்லிபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன கைர பஈத். பக்கத்துல கொண்டு போங்க. அப்ப சொர்க்கம் பெரிதா, முத்தகீன்கள் பெரியவர்களானா? முத்தகீன்கள் தான் பெரியவர்கள், சொர்க்கம் சின்ன விஷயம். சொர்க்கத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? சொர்க்கத்துக்கு என்ன மரியாதை? ஒரு மரியாதை கிடையாது. சொர்க்கம் சுகமானது என்பதால் தான் அதுக்கு ஒரு பேரு. சொர்க்கம் மரியாதைக்குரியதல்ல, முத்தகீன்கள் மரியாதைக்குரியவர்கள். சொர்க்கம் கௌரவத்திற்குரியதல்ல, முத்தகீன்கள் கௌரவத்திற்குரியவர்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
நீங்களும் நானும் ஹஜ்ஜுக்கு போனா முஸ்லிம் ஷரியத்தின்படி ஒரு முஸ்லிம் காபாவை தவாப் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன லில்லாஹி இபாதன் தத்தூஃபு பிஹிமுல் கஅபா. அல்லாஹ்வுக்கு சில முத்தகின்கள் இருக்கிறாங்க, கஅபா அவர்களை தவாஃப் செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்ன லில்லாஹி இபாதன் தத்தூஃபு பிஹிமுல் கஅபா. கஅபா அவர்களை தவாஃப் செய்யும். எனவே நாம் காபாவை தவாஃப் செய்கிறோம், நம்ம தரத்துக்கு அதுதான் சரி. அவர்கள் காபா தவாஃப் செய்யும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லுகிற இந்த செய்தியில் உண்மை முத்தகீன்களுடைய நிலைப்பாடு, வலியுல்லாக்களின் நிலைப்பாடு, குத்துபுமார்களின் நிலைப்பாடு என்ன? அதனால்தான்